கல்லூரிகள்ல ஓல்ட் அரியர்ஸ் எழுதிருக்காங்க, தேர்வு எழுதிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மார்க் ஷீட் பண்ணா கொடுத்துருக்காங்க, இன்னும் அந்த கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கப்படல, அது அப்படி நிலுவையில் இருக்கு. இல்லை, அதெல்லாம் பரிசீலனையில் இருக்கு பிரதர், எல்லாமே பரிசீலனை இருக்கு. நான் அமைச்சர் ஆகி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 60 நாட்கள் ஆகலை. நீங்கள் உட்கார வச்சு பார்க்குறீங்க, என்ன தெரியுது, உட்கார வச்சே செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் கவனிச்சுன்னு தான் இருக்கிறேன் உங்களை. எனக்கு சிஎம் ஒரே ஒரு கேள்வி. ஓல்ட் அரியர்ஸ் வந்து என்ன பண்ணணும் சார்? அரியர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். சிஏஎஸ் அதையும் கவனிப்பு எடுத்துக்கப்படும். கெஸ்ட் லெக்சர்ஸ் அதையும் கவனிப்பில் எடுத்துக்கப்படும். அதாவது பிரின்சிபல்ஸ் அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட 90 காலேஜஸ்க்கு மேலே நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் பண்ண போகிறோம். நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே விரைவில் சரி செய்யப்படும். ஒரு காலம் தேவைப்படுகிறது, வேற ஒன்றும் கிடையாது. நான் உள்ளே வந்து 60 நாள் ஆகலையே சார், 45 நாளில் என்ன பண்ணிட முடியும்? ஸோ வில் வெயிட் சார். நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் சார், அதை மட்டும் உங்களுக்கு நான் மறுபடியும் ரிப்பீட்டட்லி ஐம் டெல்லிங் சார். சான்சலர் லெவல், ரிஜிஸ்டர் லெவல், டீன் லெவல், அதுக்கும் கீழே செனட் லெவல், சிண்டிகேட் லெவல், ஊழல்கள் இல்லை என்பதை மிகச் சரியாக துல்லியமாக உங்கள் அமைச்சகம் கவனித்து வருகிறது. ஊழலே இனி இதில் நடைபெறாது. ஒன்று. அதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், போஸ்டிங்ஸ் எங்கேயுமே ஊழல் நடக்காது. முதலமைச்சர் மிக கவனமாக எங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். நாங்களும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக நிற்கிறோம். அறவே ஊழல் இந்த துறையிலே இருக்கக்கூடாது என்பதற்கான போர்ட்டல் ஒன்றை நான் அறிவிக்க இருக்கிறேன். விரைவில் இதற்கான ஒரு மின்னஞ்சல், இதற்கான ஒரு வெப்சைட். உயர்கல்வித்துறையில் யாரேனும் லஞ்சம் கேட்டாலோ, யாரேனும் லஞ்சம் வாங்கினாலோ உடனே அந்த தனிப்பட்ட கல்வித்துறை, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சகத்தினுடைய போர்ட்டல் வெளியிடப்படும். அதில் பகிரங்கமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்கிற ஒரு நடைமுறையும் விரைவில் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.